ஹலோ விவஸ், காலை வணக்கம். இந்த குழவி இருக்குது பார்த்தீங்களா, அது இன்னும் போகலை. நானும் 2-3 தடவை இதை பாருங்கள் தீயெல்லாம் வச்சாச்சு. நேற்றுக்கும் தீ வச்சேன், ஆனால் அந்த பாருங்கள் அடியில் பாருங்கள் அந்த குழவி போயின்ட்டு தெரியறதா? என்னங்க இது, எனக்கு இந்த பக்கம் போகவே முடியல. ஒரு தொட்டிலாம் நிறைய வைக்கலாம் அப்படின்ட்டு, இங்கெல்லாம் நிறைய தொட்டி இருக்காங்க. அதெல்லாம் நான் இதுக்குள்ளே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவங்க என்னை விட மாட்டேங்கிறாங்க பாருங்கள். தீயெல்லாம் வச்சாச்சு, அதனால் போல் இதுக்கு என்ன சொல்யூஷன் எனக்கு இன்னும் தெரியலை. எனக்கு அந்த பக்கம் போகவே பயமாக இருக்குது, அதுதான் உண்மை. இன்றைக்கி கொஞ்சம் பூக்கள் இருந்தாங்க, அப்புறம் இருந்தவங்க என்னையிலையா பாருங்கள். அப்புறம் இந்த ஜாதி மல்லி பூத்துருக்காங்களா, நான் கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்தேன் இங்கே மண்ணில், அதனால தான் இந்த இடம் அப்படி இருக்குது. அப்புறம் நான் அந்த மஞ்சள் அரளியை பதியம் போட்டிருக்கேன் பாருங்கள், அங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். அப்புறம் கத்திரிக்காய் கொஞ்சம் இருக்காங்க, இதோ கத்திரிக்காய் இருக்காங்க. அப்புறம் இந்த பாட்டை இங்கே பாருங்கள், இந்த பாட்டை இதை மாற்றலாங்கிற முடிவு, ஒரு பெரிய வேலை இருக்குது. அப்புறம் உங்களுக்கு ஒன்று சொல்ல போகிறேனே, என்னோடய திராட்சையை பாருங்கள் வியூவர்ஸ், திராட்சையை பாருங்கள், மொட்டு விட்டுருக்காங்க தெரியறதா? இன்றைக்கி எனக்கு மாடி தோட்டத்தில் வந்தோடனே இதுதான் சர்ப்ரைஸ் இருக்குது. இந்த ரெட் லாங் மீன்ஸ் ஏகப்பட்டதுங்க. இதெல்லாம் ஒரு பருப்பூசலி பண்ணி சாப்பிட போகிறேன். பருப்பூசலி ஒன்றும் கஷ்டமே கிடையாது. அதை எப்படி பண்ணுறேன்னா, நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய சில பேர் கடலைப்பருப்பு போடுவாங்க, சில பேர் கடலைப்பருப்பு போடுவாங்க, சில பேர் இது போடுவாங்க, அது என்ன துவரம்பருப்பு போடுவாங்க. நான் என்ன செய்வேன்னா, துவரம்பருப்பை நல்லா ஊற வச்சுட்டு அதில் கொஞ்சம் பச்சை மிளகா, காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் பச்சை மிளகா எல்லாம் ஊற வச்சுருவேன். ஊற வச்சுட்டு நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சிருவேன். அரைச்சிட்டு அதை என்ன செய்வேன்னாக்கா, தண்ணி விடக்கூடாது, நல்லா வடிகட்டி ஊற வச்சு வடிகட்டிட்டு தண்ணி விடாமல் மிக்சியில் நல்லா ஒன்று ரெண்டாக அரைக்கணும், ரொம்ப அரைச்சிடக்கூடாது, மழுமழுன்னு. அப்படி அரைச்சி அதை என்ன செய்வேன்னா, தேங்காய் எண்ணெய் விட்டு தாளித்து கொட்டுவேன். அது நல்லா கடுகு, உளுத்தம்பருப்பு, இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மிக்சியில், அது எல்லாம் போட்டு நல்லா உசிலிச்சு நல்லா உதிராக வருங்க. அந்த மாதிரி பண்ணி இந்த ரெட் லாங் பீன்ஸை நான் பருப்பூசலி பண்ணுறதா இருக்கேன். அப்புறம் பாருங்கள் வியூவர்ஸ், இங்கே எல்லாம் வந்துட்டாங்க. என்னோடய மாடி தோட்டத்தில் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு. ஏன்னா அந்த குழவி ரொம்ப என்னை படுத்துறது, டெய்லி அந்த பக்கம் போக முடியல. இந்த கொடைக்குள்ளே பாருங்கள் சொன்னாங்க லெமன் கிராஸ் பாருங்கள், லெமன் கிராஸுக்குள்ளே எல்லோரும் இந்த மாதிரி தான் குடும்பம் நடத்திட்டு இருப்பாங்க. அப்புறம் பச்சை மிளகாய் செடியெல்லாம் நல்லா வந்துட்டாங்க. இதெல்லாம் தொட்டி இன்னும் வாங்கணுங்க, நான் தொட்டி வாங்கலை. ஒரு 10 தொட்டி வாங்கினா தான் எனக்கு சரியாகும். இதெல்லாம் எடுத்து நடணும். இந்த வீடியோவே 2 நாளாக போடலை உங்களுக்கு, தோட்ட வீடியோஸ், அதுக்காக. அப்புறம் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட, இந்த பாருங்கள், இந்த அரளி 4 வருஷம் ஆகுது நாங்கள் வச்சு. இந்த அரளியை நான் என்ன செய்ய போகிறேன், இந்த பாட்டு பாருங்கள், மஞ்சள் பாருங்கள், பொங்கல் வரதுக்கு முன்னால் இந்த மஞ்சள் பாருங்கள், மஞ்சள் எல்லாம் எடுக்கணும், நிறைய மஞ்சள் கிடைக்கும். இதை நல்லா கமுத்தி போட்டுட்டு இதெல்லாம் பதியம் போடலாம் அப்படின்னு இருக்கேன். பதியம் போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுவேன். இந்த தை மாதத்துக்கு எனக்கு இவங்க அறுவடை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மஞ்சள் என்னோட நிறைய வேலை பார்த்தேன் இன்றைக்கி, அதனால தான் இப்படி இருக்குது. மண்ணெல்லாம் மாற்றி நிறைய வேலை பார்த்தேன். தக்காளி செடியில் நம்ம பொன்செல்வி டெரஸ் கார்டன் அவங்க இந்த மாதிரி நீங்கள் தக்காளி செடியில் வைங்க, இந்த மாதிரி பந்தல் மாதிரி போடுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. அது நான் ரெடி பண்ணிட்டுருக்கேன், இன்னும் ரெடி பண்ணலை. அப்புறம் முருங்கை நிற்கிறாங்க பாருங்கள். அப்புறம் நான் என்னென்னா, ரொம்ப நாளாகவே இந்த முருங்கையை நான் எனக்கு ஒடிச்சு விட இஷ்டமே இல்லை. ஆனாலும் பரவாயில்ல, மழை வந்துருந்தது இல்லையா அந்த சமயத்தில், தெரியறதா உங்களுக்கு, இதை ஒடிச்சு விட்டேங்க. ஒடிச்சு விட்டோன்னு பாருங்கள் என்ன ஒரு அழகாக துளுத்துருக்காங்க பாருங்கள், தெரியறதா? இன்னும் கூட இங்கே ஒடிச்சு விடலாமா அப்படின்னு சொல்லுங்கள் வியூவர்ஸ், பார்க்குறவங்களாம். நான் என்ன செய்வேன்னா, இந்த கேனோட வாட்டர் கேனோட மூடியெல்லாம் அழகாக வைக்கலான்னு அந்த இடத்துல, ஆனால் எனக்கு அந்த இடத்துல தொட்டிகள் நிறைய வச்சு நிறைக்கணும் அப்படின்னு, ஏகப்பட்ட தொட்டிகள் இருக்காங்க பாருங்கள், இந்த தொட்டிகள்லாம் எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு அந்த பக்கம் போக முடியல. அதுதான் சொன்னேன் இல்லையா, குழவி கூடு கட்டி என்னை பாடப்படுத்துறதுங்க. என்ன செய்ய சொல்லுங்கள், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்கிட்ட சம்மங்கியும் இருக்காங்கங்க பாருங்கள், சம்மங்கி இருக்காங்க. நேற்று நான் காலையில் வரல பாருங்கள், கோயிலுக்கு போனேன் இல்லையா, அந்த வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். பாருங்கள் இந்த செம்பருத்தியெல்லாம் சுருங்கி, நீ ஏன் என்ன பார்க்க வரல நேற்றுக்கு அப்படின்னு இருக்காங்க. வாடி போகிறேன் போங்க அப்படின்னு. பார்த்தீங்களா, எல்லாம் எடுத்துடணும் பூவெல்லாம் பறிச்சு அப்படின்னு. இதுக்கெல்லாம் இன்னும் பந்தல் போடணும், நிறைய வேலைகள்லாம் இருக்குது. நான் ஒத்தையில் இருக்கிறதுனால எனக்கு இதெல்லாம் செய்கிறதுக்கு டைம் இல்லை. நடுவில் வேறு உடம்பு செஞ்சேன் பாருங்கள், இவங்களும் என்ன பார்க்கவில்லை அப்படின்னு. நம்ம செடிகள்
ரொம்ப மாடி தோட்டங்கிறது வந்து சாதாரண காரியமே கிடையாது. நான் ஒத்தையில் ரன் பண்ணிட்டுருக்கேன். உடம்பு சரியில்லாட்டாலும் எனக்கு வந்து ஒரு ஒரு சமயத்தில் நம்ம மாடி தோட்டத்தை விட்டுறலாமாங்கிறத கூட எனக்கு வரும். ஒவ்வொரு சமயத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேறு வழி இல்லை. ஆனால் இதில் பூ பூக்கும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களா? தெத்தியில் நம்மளையே பாருங்கள், இதெல்லாம் பூக்கும்போது நம்ம சந்தோஷத்தை நம்ம என்ன செய்கிறோம், நம்ம கவலைகளை மறந்து சந்தோஷப்படும் போது அடுத்தாப்புல திருப்பி நம்ம செடி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் நமக்குள்ளே எழருது. வேண்டானாலும் நான் அவங்கள விட மாட்டேன், நீ மாடி ஏறி வந்துடணும் அப்படின்னு அவங்க சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு இருக்குங்க. இன்றைக்கி இதுதான் பதிவு. பூக்கள்லாம் இருக்குது, நிறைய பூக்கள்லாம் பூக்கிறதுக்கு காத்துட்டுருக்காங்க. அடுத்த வாரத்தில் இவங்கெல்லாம் பூ கொடுப்பாங்க. இந்த பாருங்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 நாளாக நான் வீடியோ போடலை. சங்கு புஷ்பம் கூட இப்போ பூக்க மாட்டேங்கிறாங்க, மழை இல்லைன்னு. நன்றி, வணக்கம்.